ஹலோ கைஸ். ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் சாங்குக்கும் ஒரு ஃப்ளாப் ஆன சாங்குக்கும் எங்கே டிஃப்ரென்ஸ் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டை எப்படி, எங்கே, எப்போ ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மெயினான விஷயத்தில் தான் அமைஞ்சிருக்கு. எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க, நீ 20% எஃபோர்ட் போட்டால் 80% ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்கிறேன். உங்களோட ஓன் சாங்கையும் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டு வைரல் ஆக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் தான் கமல்லவன். நம்ம இன்றைக்கி எப்படியெல்லாம் சாங்கை ரிலீஸ் பண்ணலாம், என்னென்ன பண்ணால் உங்கள் சாங் ரீச் ஆகும் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பேசிஸில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்தது TuneCore மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்ஃபார்ம். நான் உங்கள் கமல்லவன். வீடியோக்குள்ளே போகலாம். ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் பிளான் வேணும். கொஞ்சம் டைம் கொடுங்க. ரிலீஸ் பண்ணுறதுக்கு, பிளான் பண்ணுறதுக்கு, ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. பண்ணுறோம் கிட்டத்தட்ட 6 months 1 இயருக்கு உட்காந்து ஒரே பாட்டே உட்காந்து மெனக்கெட்டு பண்ணுறோம். ஆனால் அதை பட்டுன்னு யூடியூப்பில் போட்டுறதோ இல்லை வெறுமனே ரிலீஸ் பண்ணி வெளியே யாருக்கும் தெரியாமல் போகிறதோ நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2 months எடுத்துக்கிட்டு எப்படி பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க. ஓகே, டியூன்கோர் இந்த ப்ராசஸை த க்ரியேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ப்ரீ ரிலீஸ் அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீ ரிலீஸ்னால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சாங்கை மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு மாஸ்டர் பண்ண தெரில அப்படின்னா இங்கே இன்ஸ்டன்ட் மாஸ்டரிங் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க் மூலியமாக போனீங்கன்னா நீங்கள் உங்கள் சாங்கை ஈஸியாக மாஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களோட சாங்கையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், ஆல்பம் கவர் ஆர்ட், போஸ்டர்ஸ் அதெல்லாம் முன்னாடியே ஷூட்டுக்கு போய் என்ன மாதிரியான க்ரியேட்டிவாக உங்களால் க்ரியேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்டிஸ்ட் ஃபோட்டோஸ், யார் யார் அந்த பாட்டு பண்ணியிருக்காங்க, பாடியிருக்காங்க, அவங்களோட ஃபோட்டோஸ், மார்க்கெட்டிங் இமேஜஸ் எல்லாமே என்னென்ன மார்க்கெட்டிங் நீங்கள் ஃபோட்டோஸ் மூலியமாக என்ன பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் முதல்லே ஃபைனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மூணாவது, பாட்டு பண்ணுறப்ப யார் யார் உங்கள் கூட கொலாப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கரெக்டான ஸ்ப்ளிட் பர்சன்டேஜ் போட்டு ஒரு ஷீட்டில் எங்கேயாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் கொலாபரேட் பண்ணியிருக்காங்க, ஸோ இவ்வளோ தான் நான் கொடுக்க போகிறேன் ரெவன்யூ. அந்த மாதிரி முக்கியமாக ஒன்று, எல்லாரோட பேரோட ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். ஃபோர்த் ஒன் என்னென்னா, நீங்கள் யூஸ் பண்ண சாம்பிள் கரெக்டாக காப்பிரைட்டடா அப்படிங்கிறது மெயின். ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் சொல்கிறது ப்ரீ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. உங்கள் லிரிக்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் சாங்கை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அது உங்கள் சாங் தான் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நீங்கள் உங்கள் சாங் ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அந்த கண்டென்ட்டோட ரைட்ஸ் உங்களுக்கு தான் இருக்கும், உங்களோட சாங். அப்படி ஸோ இந்த சவுண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக நீங்கள் சாங்கை உங்களோடது அப்படின்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்னா, நீங்கள் பாட்டு எழுதுகிறப்பவோ இல்லை ரெக்கார்ட் பண்ணுறப்பவோ, கம்போஸ் பண்ணுறப்பவோ ஏதாவது சில வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாட்டு எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது அந்த வீடியோஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் பாட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கான டைம் லைன் செட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா அது என்ன டேட்டில் கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதும், சப்போஸ் ஒரு ஆல்பமாக ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா எந்தெந்த பீஸு எந்தெந்த அதில் இருக்கிற எந்தெந்த சிங்கிள் எந்தெந்த டேட்டில் லான்ச் ஆகும், அப்புறம் கடைசியாக டோட்டலாக ப்ராஜெக்ட் ஆல்பம் எப்போ பட்டுன்னு ரிலீஸ் ஆகும் அப்படின்றதெல்லாம் முன்னாடியே கேல்குலேட் பண்ணி ஒரு டைமை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிஸ்ட் பயோ என்னன்னா, நீங்கள் யார், நீங்கள் எப்படி மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்கள் வாழ்க்கை வரலாறு, ஹிஸ்ட்ரி எல்லாம் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம், சப்போஸ் விக்கிபீடியா இருக்குல்ல அந்த மாதிரி. உங்கள் ஆர்டிஸ்ட் பயோ நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் ப்ரெஸ் கிட் அப்படின்னு இருக்குது. இது மூலியமாக உங்களோட ஆர்டிஸ்ட் பயோ நீங்களே எழுதி சப்மிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது டியூன்கோர் ரிலீஸ் பண்ண அப்லோட் ப்ராசஸ் எப்படின்னு. ஃபர்ஸ்ட் உங்கள் சாங் 44.1 kHz வேவ் குவாலிட்டியா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் பிட் ரேட்டில். தென் உங்கள் சாங் 16 பிட் ஸ்டீரியோவாக இருக்கா, அப்புறம் உங்கள் சாங்க்கு அப்லோட் பண்ண போகிற கவர் ஆர்ட் 3000x3000 பிக்சல்ஸில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் உங்கள் சாங்கோட ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லலாம். அப்லோட் பண்ணுற விண்டோவை நான் காமிக்கிறேன். இதை ரிலீஸ் பண்ணுறப்ப சாங் டைட்டில் எல்லாமே கொடுத்துட்டு உங்களோட சாங்கோட ரிலீஸ் டேட்டை இங்கே கொடுத்துருங்க. இங்கே கொடுத்தா அது அந்த டேட்டுக்கு ஸ்கெடியூல் ஆயிரும். ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டோர்ஸில் உங்களோட பாட்டு போய் விழுகணும், எக்ஸாம்பிள் ஸ்பாட்டிஃபை, இன்ஸ்டாகிராம், ஆப்பிள் மியூசிக், அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இங்கே காமிக்கிது லிஸ்ட். இதில் நீங்கள் என்ன வேணும், என்னென்ன எதில் போய் விழுவணும் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மட்டும்தான் அந்த பாட்டு போய் ரீச் ஆகும், டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சப்போஸ் உங்கள் சாங்கை நீங்கள்
ஃபிசிக்கல் காப்பியாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க, எக்ஸாம்பிள் சிடி, கேசட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறோன்னா இங்கே பேண்ட் கேம்ப் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் சாங்கு சிடியாவோ இல்லை கேசட் மூலியமாகவோ நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இந்த லிங்க்கை கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் ஒதுக்க சொன்ன 2 months ரிலீஸ் ஆனக்கப்புறமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் 4 weeks கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ ரிலீஸ் டேட் 4 weeks முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் சாங் வந்து எல்லா ஸ்டோர்ஸுக்கும் நீங்கள் அப்லோட் பண்ணி முடிஞ்ச அப்புறம் கரெக்டாக போய் விழுந்துருச்சா அப்படின்னு போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, உங்களோட சாங்கை வந்து ப்ளேலிஸ்ட்டில் எப்படி புஷ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ மீன் இந்த சாங்கை வந்து எந்தெந்த ப்ளேலிஸ்ட்டில் போட முடியும், ப்ளேலிஸ்ட் ஷஃபில் பண்ணி போடலாம், அந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் ஒன்று என்னென்னா, இது மெயினாக எல்லோரும் பண்ண வேண்டியது தான், உங்கள் சாங்கோட லைட்டாக டீசர் மாதிரி லைட்டாக இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்கோ சோஷியல் மீடியா என்ன பிளாட்ஃபார்ம் இருக்கோ அதெல்லாம் லைட்டாக தூவி விடுங்க. உங்களோட சாங் முடித்து ரிலீஸ் பண்ணக்கப்புறம் அதை எப்படி மறுபடியும் நீங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட விஷுவல் கண்டென்ட், எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், டீசரோ இல்லை லிரிக் வீடியோவோ இல்லை வந்து சவுண்ட் விஷுவலைசர் வச்சு ஏதோ ஒரு வீடியோ ரெடி பண்ணுறீங்க, ப்ரீ ரிலீஸ்க்கு தனியாக போஸ்ட் ரிலீஸ்க்கு தனியாக அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோஸை. அப்போ தான் வந்து பட்டுன்னு போடுறதுக்கு இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வீடியோ எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து 4 weeks முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு ரொம்ப நல்லது. 3 weeks அவுட், 3 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, சில பல ரீல்ஸ் டிக்டாக்லாம் எடுத்து கையிலே வச்சுக்கோங்க. உங்கள் மியூசிக்கை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் TuneCore யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ராயல்ட்டிஸ் வந்து மிஸ் அவுட் ஆகாமல் இருக்கணும். எங்கெங்கே உங்கள் பாட்டு ரீச் ஆகிருக்கோ அதுக்கான ரெவன்யூ எல்லாமே உங்களுக்கு கையில் TuneCore கொண்டு வந்து கொடுத்துரும். சோஷியல் மீடியா ப்ரீசேவ் லிங்க்னா ஒன்றும் இல்லை, அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் வந்து இங்கே தான் இருக்குது உங்கள் பாட்டு அப்படின்னு காமிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த future.fm, tone.den, snow.co அண்ட் ஹைப் எடிட் மூலியமாக இதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் சாங் 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, உங்கள் சாங்கை ப்ளேலிஸ்ட்டில் போடுறதுக்கான வேலையை பார்க்கணும். ஐ மீன் எந்தெந்த ஸ்பாட்டிஃபை ப்ளேலிஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் போய் உட்கார வைக்கிறதுக்கு இவங்க ஒரு லிங்க் தந்திருக்காங்க, சப்மிட் ஹப். அப்புறம் வந்து சாங்கை வந்து பேண்டோரா ஆப் அப்படிங்கிற மூலியமாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களோட ஃபேன்ஸ் அவங்க மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யார் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க, அவங்க கூட கனெக்ட் ஆகிக்க, உங்கள் ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆக யூஸ் ஆகும் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, சாங் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்துருச்சு. அதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஆர்டிஸ்ட் பயோவை அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃபீச்சர்டு ஃபோட்டோஸ் என்னென்ன இருக்கோ, அந்த சாங்க்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்போ லைட்டாக பப்ளிஷ் பண்ண ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்னென்ன வீடியோ ஸ்னாப்ஸு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சாங்கு சம்மந்தமானதெல்லாம் உங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிங்க. அந்த கடைசி 1 வாரத்துக்கு முன்னாடி சாங் ரிலீஸிங் ஆன், கோயிங் அவுட் ஆன் அப்படின்னு டேட்டோட போட்டு அதை வந்து போஸ்டர்ஸாக போடுங்க. பீப்புள்ஸ் கூட என்கேஜிங்காக வச்சுக்க முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஸ்பாட்டிஃபை கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சாங் ஓடிட்டு இருந்தால் பின்னாடி வந்து வீடியோ சம்திங் லைக் 10 செகண்ட் கிளிப்ஸ் வந்து வந்துக்கிட்டே போகும். ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி முன்னாடியே உங்கள் சாங்க்கு வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சாங்கோட சின்ன கிளிப் ஏதாவது ஹூக் பீஸ் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அதை வந்து டீசர் மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க. ரிலீஸ் டே இன்றைக்கி உங்கள் பாட்டு வந்து எல்லாத்துலேயும் TuneCore மூலியமாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் உங்கள் சாங்கோட போஸ்டர் போட்டு அவுட் நவ் அப்படின்னு ஒரு டேகை போட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா அப்போ தான் தெரியும் எல்லாருக்கும் இன்றைக்கி சாங் வந்திருக்கே அப்படின்னு. அதோட லிங்க்கோடு சேர்த்து போட்டிங்கன்னா அதுவும் நல்லது. தென் உங்கள் ஸ்பாட்டிஃபை ஃபார் ஆர்டிஸ்ட்டில் ஆர்டிஸ்ட் பிக்னு ஒரு செலெக்ஷன் இருக்கும் உங்களோட ஆர்டிஸ்ட்டில். அதில் போய் ரிலீஸ் ஆன பாட்டை முதல்ல செலக்ட் பண்ணி போட்டுருங்க. உங்கள் சாங் லிரிக்ஸ் வந்து சிங்க் ஆகி போகணும் அப்படின்னா இங்கே மியூசிக் மேட்ச் அப்படின்னு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அது மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் சாங்கோட லிரிக்ஸ் மேட்ச் ஆகி எப்படி இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போகிறதுக்கு யூஸ் ஆகல அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மியூசிக்ஸ் மேட்ச் மூலியமாக. அப்புறம் உங்கள் சாங்கை கண்டிப்பாக யூடியூப்பில் போட்டே ஆகணும். ஏதாவது விஷுவல்ஸோ லிரிக்ஸ் வீடியோவோ இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் அன்றைக்கே போட்டுருங்க. அதுவும் நார்மலாக போட்டுறாதீங்க, ப்ரீமியர் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து எல்லாருக்கும் தெரியும், நோட்டிஃபிகேஷன் போகும் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாம். முக்கியமாக இந்த சாங்கோட யார் கொலாபரேட் பண்ணாங்களோ, யார் ஒர்க் பண்ணாங்களோ அவங்க எல்லார்ட்டையும் சொல்லி நீங்கள் என்னென்ன ஷேர் பண்ணுறீங்களோ அது எல்லாமே அவங்களையும் ஷேர் பண்ண சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். முக்கியமாக மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், எக்ஸாம்பிள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் லைவ் போங்க. மெசேஜ் மாதிரி பண்ணி இன்றைக்கி நம்ம சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஒரு லைவ் போனீங்கன்னா உங்கள் ஃபேன்ஸை கூட என்கேஜ் ஆன மாதிரி இருக்கும். உங்கள் பாட்டை பார்த்துட்டு எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த ரிலீஸ் டேட்டில். போஸ்ட் ரிலீஸ் 4 வீக்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக இன்னும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஏன்னா சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணலாம் எப்படின்னா, ஃபேன் கண்டெஸ்ட் வைங்க, ஏதாவது கொடுங்க, கிவ் அவேஸ் கொடுங்க. இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண இத்தனை பேர் பார்த்து கேட்டு அப்படி போணுச்சுன்னா நான் வந்து இதை கொடுக்குறேன், யாராவது ஒருத்தர் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு
கிவ் அவேஸ் கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் பாட்டும் கேட்பானுங்க. எல்லாமே நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் உங்கள் சாங்கை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கவர் மாதிரி பண்ணி போட்டே ஆகணும். நீங்கள் சிங் பண்ணியிருந்தால் சப்போஸ் நீங்கள் பண்ணலாம், இல்லை வேறு ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தால் அவர் கூட வந்து மறுபடியும் கூட சேர்ந்து ஒரு லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கூட அந்த பாட்டுக்கு வந்து ஒரு ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்புறம் உங்கள் ஃபேன்ஸையும் கூட சேர்ந்து வச்சு யாராச்சும் பாடி வீடியோ போட சொல்லுங்கள், டிக்டாக் பண்ணி போட சொல்லுங்கள். அப்புறம் மெயினாக இந்த பாட்டுக்கு வந்து ஒரே வெர்ஷன் இல்லாமல் 2-3 வெர்ஷன் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சும்மா ரீமிக்ஸ் மாதிரியோ 2-3 வெர்ஷன் வச்சுக்கோங்க. அதை வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போட்டு விடுங்க. சப்போஸ் எதிலாவது ஒன்று கிளிக் ஆகும். அண்ட் ஆல்சோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மேக்கிங் வீடியோ கூட நீங்கள் போடலாம். நான் சொன்ன அந்த எல்லாமே எப்படி லிரிக்ஸ் வந்துச்சு, எப்படி வந்து உங்கள் சாங் ஃபார்ம் ஆச்சு, பாட்டோட க்ரியேஷன் அண்ட் எண்ட் வரைக்கும் என்னென்ன பண்ணீங்க அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவாகவே எடுத்து போடலாம். அண்ட் மெயினாக ரிலீஸ்க்கு அப்புறம் யார் யார் வந்து உங்கள் சாங்கை வந்து போஸ்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அவங்களையும் டேக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ அவங்க யாராச்சும் மெசேஜ் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா அதுக்கு முதல்ல ரிப்ளை பண்ணுங்கள். புது ஆர்டிஸ்ட், புது ரீமிக்சர்ஸ் கூட வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணிக்கோங்க. அவங்க தயவில் கூட உங்களோட சாங்கை கொடுத்து ரீமிக்ஸ் பண்ண சொல்லி கேட்டு பாருங்கள். லாஸ்ட் எல்லாம் மெயினாக என்னென்னா நெட்வொர்க். எத்தனை பேர் கூட நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் ஆகி ரிப்ளைஸ் பண்ணுறீங்களோ, டேக் பண்ணுறீங்களோ, அது மூலியமாக தான் உங்களோட பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? அதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு ஒன்றும் கிடையாது. இதை வந்து ஒரு ஃபஸ்ட் லெசனாக எடுத்துக்கிட்டு இதுதான் ஜஸ்ட் பிகினிங்காக நினச்சிக்கிட்டு அந்த பாட்டுக்கு என்னென்ன உங்களால் பண்ண முடியுமோ, எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரீச் பண்ண வைக்கணும். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மஸ்ட்டு. அதாவது ஒரு புது செலிப்ரிட்டியை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த பாட்டு டான்ஸ் பண்ணி போடுங்க, ஆடாக வச்சு போடுங்க அப்படின்னு கேட்டு பண்ணலாம். இதெல்லாம் கரெக்டாக ஒரு 2 மந்த்ஸுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் சாங் வந்து ஒரு ரீச் ஆகிறதுக்கான ஒரு லெவல் இது இருக்கும் அப்படின்னு TuneCore டிஸ்ட்ரிபியூட் பண்ண இது மூலியமாக நான் அவங்களே சொல்லியிருக்கேன். என்னதான் ஒரு பாட்டு மொக்கையாக இருந்தாலும் அதை எப்படியாச்சும் நீங்கள் ஆடியன்ஸை ரீச் ஆக்கிட்டிங்கனாலே அந்த பாட்டு ஹிட்டான சாங். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கேட்க வச்சிடணும். அதான் மெயின் கான்செப்ட். ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா பாட்டு போட்டாலும் சரி, எவ்வளோ கேவலமாக பாட்டு போட்டாலும் சரி, அதை ரீச் பண்ண வைக்கிறது தான் மெயின் மோட்டிவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். உங்கள் சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணால் TuneCore யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1299 அவங்க வந்து ஃபுல் அன்லிமிட்டட் பிளான் தராங்க. உங்களோட சாங்கோட சேல்ஸ் ரிப்போர்ட்டு, எத்தனை பேர் வந்து உங்களுக்கு வந்து மானிட்டைஸ் பண்ணி உங்களுக்கு ரெவன்யூ அனுப்பியிருக்காங்க, தேவையான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட்டாக இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தராங்க. மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு வீடியோஸ் நிறைய எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ளார வந்து கோ த்ரூ பண்ணி பாருங்கள். மறக்காமல் குவாலிட்டி கண்டென்ட்டான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீழே சப்ஸ்கிரைபும் கொடுத்துருங்க. இப்போ அடிக்க கமல் 11 பை.